இவர் பெரிய பணக்காரரு, அம்பானிக்கே கடன் கொடுத்த ஒரு மாதிரி பேசுறாரு. பொதுவாக நாம் கிண்டலாக பேசும்போது ஒப்பீடு இது போல மிகைப்படுத்தலாக இருக்கும். அதாவது அவரே பெரியவர், அதை விடவா நீ பெரியவன் எனும் தொனியில் கூறுவோம். அதிகாலை எழாமல் உறங்கிக் கிடக்கும் பெண்ணிற்கு ஆண்டாளும் ஓர் ஒப்பீடு தருகிறார். சொர்க்கம் புக வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கின்ற பெண்ணே, நீ கதவைத்தான் திறக்கவில்லை, ஒரு குரல் கொடுத்தாவது பதில் பேசலாமே. நறுமண துளசியை மாலையாய் அணிந்திருக்கும் நாராயணன் பெருமையை ஊர்மெச்ச போற்றி துதித்தால் அவர் பேரின்பத்தை நமக்கு பரிசாகத் தருவார். அதை விட்டுவிட்டு சிற்றின்பமான இந்த உறக்கம் தேவையா? அன்று யமனிடம் வாய்த்தவறி வரம் கேட்டு தூக்கத்தை வரமாக பெற்றானே கும்பகர்ணன், அவனிடம் நீ தூக்கத்தை பரிசாக பெற்றுக்கொண்டாயா? உனக்கும் அவனுக்கும் போட்டியா, அல்லது அவன் உன்னிடம் தோற்றுவிட்டானா? எல்லையற்ற உன் சோம்பலை துறந்துவிடு, வா வந்து இவ்வாசல் கதவை திறந்துவிடு என உறங்குபவளை கும்பகர்ணனோடு ஒப்பிடுகிறார். எனக்கென்னவோ ஆண்டாள் பாடினால் கும்பகர்ணனே எழுந்து வந்து விடுவான் என்றுதான் தோன்றுகிறது. திருப்பாவை 10ஆம் நாள் பாடல். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்.